தீவிரவாதம் எப்படி வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு தீவிரவாதியும் ஒரு காலகட்டத்துக்கு இந்தியாவுக்குள்ள போய் ஒரு சில அட்ரோசிட்டிஸ் பண்ணிட்டு 6 மாசம் இருந்துட்டு இந்த இது சம்பவம் பண்ணிட்டு திரும்பி போனா அவன் வீட்டுக்கு 2 லட்சமோ 3 லட்சமோ பணம் கொடுப்பாங்க. யார் மெர்சினரிஸ். நீங்க இருக்க காலத்துல இருந்து இன்னைக்கும் அதான். இந்த தீவிரவாதத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ் இருக்க முடியும்? அவங்களுக்கெல்லாம் அந்த தீவிரவாதிகளுக்கு எந்த அப்ஜெக்டிவும் கிடையாது. அவங்களுக்கு ட்ரக், மதம் இதெல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி நீ போயிட்டு வந்தா உன் ஏழ்மை போயிடும், இந்த உனக்கு இவ்வளவு காசு. நம்ம ஊர்ல வந்து கஷ்டப்படுறவன் துபாய் போயிட்டு வந்தா ஏதோ ஒரு 2 லட்சம் 4 லட்சம் சம்பாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போறது மாதிரி அந்த பாகிஸ்தான் என்கிற ஒரு ஸ்டேட் வந்து என்ன செய்யுதுன்னா தீவிரவாதத்துக்கு வந்து அதை ஒரு ப்ரொஃபஷனா வந்து இது பண்றாங்க. புரியுதுங்களா? இப்ப ஆபரேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா 26 பேர் இறந்திருக்காங்க. இதை வந்து விடவே முடியாது அப்படிங்கிறதுனால இந்த தீவிரவாதிகள் எங்க இதுங்களோட சேர்ந்து மற்ற தீவிரவாதிகளையும் இந்த டைம் நம்ம இது அட்ரஸ் பண்ணலன்னா எப்ப அட்ரஸ் பண்ணுவோம்? அதனால வந்து சர்ச் ஆபரேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். இட் இஸ் a continuous process. பார்டர்ன்றது ஃபென்ஸ் ஆகல. புரியுதுங்களா? ஒரு இன்ச்சும் நீங்க வந்து செக்யூரிட்டி மாதிரி இதை எடுத்துட்டு கன் எடுத்து நிக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு என்டையர்லி பிசிக்கல் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது பண்றது எந்த நாட்டாலையும் முடியாது. இப்போ என்ன எப்படின்னா ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்குன்னா அதை வந்து கார்ட் பண்றது இங்கே ஒரு கம்பெனினா ஒரு 15 கிலோமீட்டர் அங்கிட்டு ஒரு கம்பெனி அப்படி தான் இருக்கும். ஊடால பெட்ரோலிங்கில் தான் டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பிளெயின்ஸாக இருந்ததுன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து விசிபிலிட்டி இன்டர்சே விசிபிலிட்டி வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்றை வச்சு அதை பார்க்கலாம். சிசிடிவி அப்படி இப்படின்னு போட்டு மூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அப்படி இருந்தாலே கீழே கூடி டனலிங் பண்ணி வெளில போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து புரோக்கன் கிரவுண்ட்ஸ், வேலிஸ், நாலாஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு சர்வேலன்ஸ் கிரிட்டுங்கிறதே பாசிபிள் கிடையாது. ஃபுல் ப்ரூஃப் சர்வேலன்ஸ் கிரிட் பாசிபிள் கிடையாது. மனிதன் வந்து அங்க இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணுங்கிறது இம்பாசிபிள். அப்ப அங்க நடமாட்டம் இல்லாதப்ப, சர்வேலன்ஸ் இல்லாதப்ப ஈஸியா உள்ள வரலாம். இதுக்கு பேரு தான் போரஸ் பார்டர். இதை வந்து சீல் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் ஹியூமன்லி நாட் பாசிபிள். இந்த போரஸ் பார்டர் வழியா வர்ற தீவிரவாதத்தை நீங்க நிப்பாட்டுறது இது வரைக்கும் நம்ம வந்து எஃபெக்டிவா எப்படி கம்பேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have got effective intelligence. அவங்க சைடு நம்ம சோர்சஸ் இருக்காங்க. பலவிதமான ஏஜென்சிஸ் இருக்காங்க. இப்போ வர்றாங்க ஒரு நமக்கு வந்து அவங்களுடைய டெரரிஸ்ட் ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா? எங்கெங்கே இருக்குது, எத்தனை பேர் அங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய லான்ச் பேட் அது எங்கேருந்து உள்ளே வருவாங்க, எந்த ரூட்டில் வருவாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அவங்கள வந்து அந்த ரிசீவ் பண்ணி அங்கேருந்து உள்ள வரைக்கும் கூட்டு போகிறதே இங்கே உள்ள இந்தியாவில் உள்ள ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், OGWஸ்ன்னு சொல்லுவாங்க, கைட்ஸ். இவங்க கைடு அவங்க வந்து கூட்டு வந்து எங்கே கொண்டு போகணும் அவங்களுடைய டெஸ்டினேஷன் வரைக்கும் அந்த தீவிரவாதிகளை கூட்டு போகிறது. ஸோ இது இருக்கும்போது நம்மளால் வந்து அதை எந்த விதத்துலையும், அதாவது ஓரளவுக்கு நம்ம செக் பண்ண முடியுமே தவிர ஃபுல் ப்ரூஃபாக யாராலையும் பண்ணவே முடியாது. எந்த ஒரு தேசமும் அதை பண்ண முடியாது ஃபுல் ப்ரூஃபாக. கிவன் ஃபேக்டர்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். கிரவுண்டு டெரெயின் இஸ் ஹாஸ்டைல், வெதர் இஸ் ஹாஸ்டைல், பீப்புள் ஆர் ஹாஸ்டைல். இதில் வந்து யாராலையும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த தீவிரவாதிகள் வர்றதான நம்மளால் நிப்பாட்ட முடியாது. எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் செட் ஆகும். வின்டரில் வந்து சம்மர் செட் ஆகும்போது, ஐஸ் எல்லாம் உருகும்போது, ஐஸில் யாராலையும் வர முடியாது இல்லையா? ஐஸ் எல்லாம் உருகி முடிச்ச பிறகு சம்மர்ஸில் தான் இது வரும். இந்த தீவிரவாதம்ங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கும் தானே வெதர் வந்து ஹாஸ்டைலாக இருக்கும். அப்படி வர்ற அந்த தீவிரவாதங்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து காஷ்மீருக்குள்ளே வந்து எல்லா விதமான பயங்கரவாதம் பண்ணுறதை வந்து நம்ம எஃபெக்டிவாக வந்து செக் பண்ணுறது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சிஐசிடி ஆப்ஸ் பண்ணி நம்மளும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து ஒரு குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு தான் இருந்தது. அவங்களால அந்த அளவுக்கு பண்ண முடியல. நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸு, சர்வேலன்ஸ் கிரிடோட எஃபெக்டிவ்னஸ்ஸு, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் கேதரிங் எல்லாமே வந்து அவ்வளவு அட்வான்ஸ் ஆகி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு இதுக்கு வரும்போது கன்வென்ஷனல் தீவிரவாதம் அப்படிங்கிறத வந்து அதாவது நம்பர்ஸில் இப்போ வந்து 1000 தீவிரவாதிகள் வந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம வெறும் 100 பேர் தான் வந்துட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அவன் எஃபெக்டிவ்னஸ் வந்து அவனுக்கு குறைஞ்சிட்டே வருது. தீவிரவாதம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு பயப்படும் போது அவன் வந்து இஸ் ரிசார்ட்டிங் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஸ்டிகேஷன்.